ஊழியம்னா என்ன? பாய் போடுறது, ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, கிட்டார் போடுறது, பாத்திரம் கழுவுறது, சர்ச்சில் வேலை பார்க்குறது, அது மட்டும்தானா? ஓகே, கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க. ஊழியம் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறியாத சிறியவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமே ஊழியம். அப்புறம் என்ன? திருவிருந்து கொடுக்கறது, ஆஃபரிங் கொடுக்கறது, டைத் கொடுக்கறது, அப்புறம் சர்ச்சில் வேலை பார்க்குறது, அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். சிறுவர் ஊழியம் என்றால் என்ன? சிறு பிள்ளைகளுக்கு, இயேசு அறியாத சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது சிறுவர் ஊழியம். நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா சுவிசேஷம் சொல்லுதல். நீங்கள்லாம் இப்போ மூளை வளர்ச்சியோடு இருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கணும். செக் பண்ணிடலாமா? இப்படி கை வச்சுக்கோங்க, தட்டுற மாதிரி. ரூல்ஸ் நம்பர் 1, எல்லாம் நான் கை தூக்கிங்க. ரூல்ஸ் நம்பர் 1, நான் எப்போல்லாம் ஹலோ சொல்கிறேனோ நீங்கள் எஸ்பாஸ் சொல்லணும். சரியா? ஹலோ. நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆன் சொல்கிறேனோ அப்போ எந்திரிக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃப் சொன்னால் உட்காரணும். ரூல்ஸ் நம்பர் 2. ரூல்ஸ் நம்பர் 3, மிலிட்ரி அப்படின்னு சொன்னேன்னா நேராக நிமிர்ந்து நிற்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி இப்படி திரும்பி இருந்தீங்கன்னா இப்படியே தான் நிற்கணும். பேசப்படாது, கவனிக்கணும். ரூல்ஸ் நம்பர் 3, மிலிட்ரி. ரூல்ஸ் நம்பர் 4, கை நீட்டுங்க. நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசும்போது நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் பேசலாம். நான் பேசுவேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது. சரியா? பேசவோ எந்திரிக்கவோ கூடாது. ரூல்ஸ் நம்பர் 4. 5 ரொம்ப முக்கியமானது. ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்பேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஹூப் ஹூப் ஹுரே சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. ஹூப் ஹூப் ஹுரே. ஆர் யூ ரெடின்னு கேட்டால் இப்படி நின்று கிராஸாக சாஞ்சிட்டு ஓ ரெடி 3 தடவை சுற்றுறீங்க. ஓ ஓ ஓ ரெடி. எஸ் சொல்லிடுங்க. ரெடி 1 2 3 4. ஆர் யூ ரெடி? ஓ ஐ எம் ரெடிக்கு இங்கே போயிடுங்க. ரெடியா? இன்னும் ஒரு தடவை வந்து அண்ணே செய்வாங்க, கரெக்டாக சூப்பராக செய்கிறாங்க. ஆர் யூ ரெடி? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். ஓ எஸ் ஐ எம் ரெடி. ஆர் யூ ரெடி? அப்புறம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பயாவது நான் செல்ஃபி ஆன் அப்படின்னு சொன்னேன்னா கேமரா எடுத்து இப்படி நின்றணும். பார்த்துடணும், கண்ணை பார்த்துட்டீங்க இப்படி அழகா. எங்க செல்ஃபி ஆன்? ஐயோ பார்க்க முடியல, என் ஃபேஸ் தான் ஆனால் பார்க்க முடியலையே. செல்ஃபி ஆஃப் அப்படின்னா எடுத்துடணும். சரியா? அது வரைக்கும் அப்படியே தான் நிற்கணும். செக் பண்ணிடலாமா? இப்போ உங்களுக்கு மூளை வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் கை வச்சுக்கோங்க. இது டச் ஸ்க்ரீன் கிளாப்பு. மூளை வளர்ச்சியும் கண்டுபிடிக்கலாம். நான் ஏமாற்றுவேன், நீங்கள் ஏமாறக்கூடாது. இதுக்கு நேராக கை போகும்போது தான் தட்டணும். சரியா? இங்கிட்ட இருக்கிறோமா? ஓகே, ஸ்பீக்கரில் சத்தம் கேட்கல, அதனால் கை வச்சுக்கிறீங்களா தட்டுற மாதிரி. நீங்கள் தப்பாக தட்டுனீங்கன்னா ஒரு மூளை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஜெபம் பண்ணணும் முழங்கால் போட்டு. ரெடி 1 2 3. நல்லா தட்டணும், தட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரே தட்டு. ரெடி 1 2 3. செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட் தான். ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கரெக்டாக தட்டுறீங்களே, செட். அப்போ கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக தானே ஆளுக்கு தான் வந்திருக்குது. நம்ம பார்த்து சில பேர் ஞானமாக இருக்கீங்க. ஏமாளியான கோமாளியான சாத்தானிடம் ஏமாந்து போகாது. சாத்தானவன் என்னைய பார்க்குறீங்க. ரெடி 1 2 3 4 ஸ்டார்ட். ரெடி 1 2 3 4 ஸ்டார்ட். கரெக்டாக தட்டணும். ஸ்டார்ட். கரெக்டு. சூப்பர் 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 சூப்பர். சரி. அப் டவுன் சைட் சைட் அப் அண்ட் டவுன். நான் சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. அப் டவுன் அப் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் சைட் 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 அப் அண்ட் டவுன் சைட் சைட் அப் அண்ட் டவுன் சைட் சைட்
அப் அண்ட் டவுன், சைட் சைட், அப் அண்ட் டவுன், சைட் சைட், அப் அண்ட் டவுன், சைட் சைட், சைட் சைட், சைட் சைட், சைட். இது ஆண்டவருக்குரிய கிராஸ் கிளாப் நம்ம பண்ணிட்டோம். இப்போ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு கிளாப் பண்ணு. வெல் 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 வெல். நீங்கள் நல்லா கை தட்டினா தான் சொல்ல முடியும். வெல் வெல் வெல். கம் கம் கம். வெல் வெல் கம் கம். வெல்கம். நேற்று வந்து ஜியோ சிம் அப்படி அடித்து விற்கிது, பட்டி தொட்டிலாம் தெரியுது. 2000 வருஷமாக கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம், கூவி கூவி. ஆனால் இன்னும் இயேசுவை சொல்ல முடியல. என்ன காரணம்னா, கை வச்சுக்கோங்க. நான் மனம் திரும்பலை, நான் ஜெபிக்கலை, நான் வேதம் வாசிக்கலை, இனிமேல் இதெல்லாம் செய்வேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. கண்ணை மூடி சொல்லுங்கள் உண்மையா. அப்படியே ஈயடிச்சங்காப்பி மாதிரி பேப்பரை பார்த்து எழுதுகிற மாதிரியே சொல்கிறீங்க. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் சரியாக மனம் திரும்பலை, நான் பைபிள் வாசிக்கலை, நான் ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே, என்னுடைய தவறு, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஊழியத்துக்கு போக எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையாக மனம் திரும்பணும். ஆமேன். அப்போ சுவிசேஷம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. ரெடி? இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னை என்னை அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, அவரோடு பறந்து செல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னை என்னை அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, அவரோடு பறந்து செல்ல. உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? 2 பேராக திரும்பி நின்றுக்குவாங்க. சீக்கிரம், ஜல்தியாக, ஸ்பீடாக, வேகமாக, துரிதமாக. ரெடி? ஏசு கிறிஸ்து. தம்பி கும்பமேளா சத்தமாக பண்ணுப்பா. ஏசு கிறிஸ்து. நல்ல கை மேலே தூக்கு. நல்லா நல்லா தூக்கு 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 தூக்கு. ஸ்ட்ரைட்டா இப்படி இப்படி. ஏசு கிறிஸ்து. வெளியே வந்து கல்ல விட்டுறாங்கடா. இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னை என்னை அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, அவரோடு பறந்து செல்ல. சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர். நான் என்னென்ன வாய்ஸில் கேட்குறேனோ அதில் செய்யணும், சரியா? சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர். 2 டீமாக பிரிச்சுக்கிறேன். இந்த டீம் லக்ஸ், இந்த டீம் லைபாய். ஓகேவா? லைபாய் டீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணே வசந்த் தானே, நீங்கள் வந்து லைபாய் டீம் போயிடுங்கண்ணே. நீங்கள் அவர் நடுவர். நீங்கள் இந்த என்ன டீம் சொன்னேன்? லக்ஸ் டீம். பார்க்கலாம். ரெடி? 1 2 3 4 ஸ்டார்ட். சூப்பரோ சூப்பர். சூப்பர் சொல்லும்போது கால் ரெடி? சூப்பரோ சூப்பர். பக்கா பக்கா பக்கா. இந்த வருட தலைப்பு என்னென்னா, பொறுமையோடு ஓடு. இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணி காக்கணும். இல்லை வட்டமாக நில்லுங்க, நீங்கள் வட்டமாக நில்லுங்க. நடுவில் ஒரு ஆள் வருவார், நடுவர். இப்போ ஒரு வசனம் படிக்க போகிறீங்க. எபிரேயர் 12:1. ஒரு பாலை, ஒரு பொருள் உங்கள் கையில் கொடுப்பேன். 2 நிமிஷம் டைம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வசனத்தை படிக்க போகிறீங்க. பால் கொடுக்கும்போது பாட்டு போடுவாங்க. யார் கையில் நிற்கிதோ அந்த வசனத்தை சொல்லணும், சரிங்களா? அதனால் இப்போ படிச்சிருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். சொல்லுங்கள். நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கியே, இயேசுவை நோக்கியே, என் இயேசுவை நோக்கியே பொறுமையோடு ஓடக்கடவும். எபிரேயர் 12:1. செய்யலாமா? எங்கிட்ட திரும்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் செய்யுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மேகம்போன்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற விசுவாசத்தை சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். லைஃப் பாய் டீம் குட். தம்பி வேதாச்சலம் முன்னாடி வா. 2 பேர் போதும், 2 பேர் இங்கே வா. புதுசு புதுசா பாட்டை கட்டி பாவம் எல்லாம் மூட்டை கட்டி தலிபோ. புதுசு புதுசா பாட்டை கட்டி பாவம் எல்லாம் மூட்டை கட்டி கடலின் ஆழத்தில போட்டு விட்டாரு, கடைசி வரைக்கும் நடத்திடுவாரு. சொல்லுங்க. கடலின் ஆழத்தில போட்டு விட்டாரு, கடைசி வரைக்கும் நடத்திடுவாரு. எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. இப்ப நீங்க பாடுறீங்களா? வாய் திறந்து பாடுங்க. ஒரு தடவை நான் பண்ண செகண்டரி பாடுங்க. பறந்து செல்லும் பறவைகளை பார், பரமதேவன் போஷிக்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை பார், பரமதேவன் போஷிக்கிறார். காட்டு மலர்களின் புஷ்பங்களை பார், அதையும் அவரே உடுத்துவிக்கிறார். காட்டு மரங்களின் புஷ்பங்களை பார், அதையும் அவரே உடுத்துவிக்கிறார். எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. சொல்லுங்க. எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. எல்லா நாளும் ஜாலியாக எப்போதுமே ஹோலியாக இயேசுவோடு நடந்திடுவேனே. நடந்திடுவேனே. நடத்திடுவாரே. சொல்லுங்க. நடந்திடுவேனே. நடத்திடுவாரே. நடந்திடுவேனே. 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 ஓகே சூப்பர். இப்போ பாட்டு, புது பாட்டு போயிடலாமா? ஓகே, ஹியர் வி கோ. ரெடி? 1 2 3 4. கம்ப்யூட்டர் ஆன். கம்ப்யூட்டர் ஆன். எந்திரிப்பா. மறந்துட்டீங்க பார்த்தீங்களா ரூல்ஸ்? மேல மேல மேல. ஆடுகள நல்லா இருக்கு. சூப்பர். உன்னோடு இருந்தா அவுட்டாக்காலே இல்ல. ஆடுகள நல்லா இருக்கு. நாடிச்சா சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தா அவுட்டாக்காலே இல்ல. ரெடி ரெடி. சத்தானால கேட்ச் பிடிக்க முடியாதடா. மேட்ச் வின்னர் என்றுமே நீதானடா. சத்தானால கேட்ச் பிடிக்க முடியாதடா. மேட்ச் வின்னர் என்றுமே நீதானடா. ஆடுகள நல்லா இருக்கு. நாடிச்ச சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தா அவுட்டாக்காலே இல்ல. இப்ப என்னது? குதிரையோ. சரிங்களா? குதிரையோ யுத்தத்திற்கு ஆயத்த தாண்டா. ஜெயமோ கர்த்தராலே. நல்லா சூப்பர். குதிரையோ யுத்தத்திற்கு ஆயத்தம் தாண்டா. ஜெயமோ கர்த்தராலே வந்திடும் தாண்டா. சொல்லிக்கோ. ஆடுகள நல்லா இருக்கு. நாடிச்ச சிக்ஸர் தாண்டா. சூப்பர். ஆண்டவர் உன்னோடு இருந்தா அவுட்டாக்க எவனுமே இல்ல. ஆடுகள நல்லா இருக்கு. நாடிச்ச சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தா ஆட்டக்காலே இல்ல. கெச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் கெச்சிக்கிற இந்த ஆக்சன் போட்டு. ரெடி?
ரட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் பாடுங்க. ரட்சிக்கிற இயேசு என்று உன்னோடு தாண்டா. ரட்சிக்கிற இயேசு என்று உன்னோடு தாண்டா. ஆடுகளை நல்லா இருக்கு, நாடிச்சா சிக்ஸர் தாண்டா. அவுட்டாக்க ஆளே இல்ல, ஆண்டவர் உன்னோடு இருந்தால். மறுபடி ஆடுகளை நல்லா இருக்கு. அப்படியா? நாடிச்சா சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தால், ஆண்டவர் உன்னோடு இருந்தால் அவுட்டாக்க எவனுமே இல்ல, அவுட்டாக்க எவனுமே இல்ல. பிறந்ததில்லை, பிறக்க போறதில்லை. இயேசுவுடைய பிள்ளைகள் தோற்கடிக்கப்படுவதில்லை. இன்னும் ஒரே ஒரு முறை பாடிடலாமா? கடைசியா அடுத்து புதிய பாட்டு போயிடலாம். ஒரே ஒரு 2 பாட்டு காலைல படிச்சிடலாம். எந்த டீம் சூப்பரா போடுது பார்த்துலாமா? ஓகே, இப்படி செய்ய. சூப்பர் சூப்பர். ஆக்சன் ஆக்சன். ரெடி? ஆடுகளை நல்லா இருக்கு. நீங்க தான் பாட போறீங்க. சிக்ஸர் தாண்டா. அவுட்டா நோடி இருந்தா. சூப்பர். அவுட்டாக்காலே இல்ல. சூப்பர் சூப்பர். ஆடுகளை நல்லா இருக்கு. அப்படியா? அடிச்சா சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடி இருந்தா அவுட்டாக்க எவனுமே இல்ல. சத்தானால கேட்ச் பிடிக்க முடியாதடா. மேட்ச் வின்னர் என்றுமே நீதானடா. சத்தானால கேட்ச் பிடிக்க முடியாதடா. மேட்ச் வின்னர் என்றுமே நீதானடா. ஆடுகளை நல்லா இருக்கு. அடிச்ச சிக்ஸர் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தா அவுட்டாக்க யாருமே இல்ல. நான் வந்து பார்க்குறேன் யார் நல்லா பண்ணு. அவுட்டாக்க எவனுமே இல்ல. மறுபடியும் ஆடுகளை நல்லா இருக்கு. சிக்ஸர் தாண்டா. சூப்பர். ஆண்டவர் உன்னோடு இருந்தால் அவுட்டாக்க எவனுமே இல்ல, எவனுமே இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பயிற்சிக்கு வந்திருக்கீங்க. முதல்ல பயிற்சிக்கு வந்திருக்கிற நம்மகிட்ட இருக்க வேண்டிய 5 பா என்னது? 5 பா. 1 பயம். சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பயம். 2 பரிசுத்தம். 3வது பாரம். பிராக்கெட்டில் ஆத்தும பாரம் போட்டுக்கோங்க. 4வது பாவம். பிராக்கெட்டில் பாவத்தை விட்டு ஓடுதல் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்ம பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாய் மாறணும் என்பது மட்டும்தான் அவருடைய இலக்கு. 5வது ஒன்று பரலோகம் போக வேண்டிய ஆசை, பரலோகம் போக வேண்டும் என்ற ஆசை. இந்த 5 ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக நாமும் மனம் திரும்புவோம், பிறரையும் ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த 5 காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவிச்சிங்க. மீதி பார்க்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் உடைய அபிஷேகம் இருக்கட்டும்.
அனல் இருக்கட்டும், நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சின்ன ஸ்கிட்டு பார்த்துக்கலாம், குட்டியா. ஐயா தலையில் பிடிங்க. சொல்லுங்க, தலைவா எப்படி சேஃபாக வந்தாச்சு. சானிடைஸ் போகணும் போட்டாமா சொன்னே நீ சேர்த்து போகணும். என்னைக்குமே சேஃபாக இருக்கணும், ஏன்னா கொரோனா வந்துடும். அன்பா இருப்பீங்க, தள்ளி போறீங்க. கொரோனா வந்து மாஸ்க் போட்டீங்களா? ஏன் மாஸ்க் சொல்ல பாத்தீங்களா? கொரோனா ரொம்ப பெரிய இருக்குது. கிட்ட வாங்க. என்ன இப்படி பயப்படுறீங்க கொரோனாவுக்கு? கொரோனா வந்துச்சு அவ்வளவுதான், போய் சேர்ந்து வேண்டியதான். ஆண்டுடைய அனுமதி இல்லாம முடி கூட விழாத அது அப்புறமா தான். இப்போதைக்கு வந்து கொரோனா வச்சா என்ன பண்றது? நான் தானே பயப்படணும். உங்களை பார்த்தா நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், இப்படி இருக்குன்னு நினைப்பேன். நீங்க எப்படி ஓடி ஓடி ஆசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாறிட்டாரு தலையை பேசிக்கீங்க. வர வர என்ன பிரதர், யாருக்கும் அன்பா பேச மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஆள் இல்லைன்னு சொல்லிடுறீங்க, தனியாவே இருக்கீங்க. என்ன ஆச்சு பிரதர் உங்களுக்கு? கொரோனா பிரதர் அங்க போய் செத்து மடிறாங்க. நாமளாவது உங்களை பார்த்துக்கணுங்களா? சரி பிரதர், வாங்க சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு போகலாமா? கொஞ்சம் தள்ளியே வாங்க. வாங்க, நீங்க அப்படியே வாங்க, இப்படி வாங்க. வாங்க பிரதர். தள்ளிக்கா 100 அடி தள்ளி வரீங்க. பக்கம் வாங்க பிரதர். காத்துல மிதக்கலாம் பிரதர், காத்திலே மிதக்குதான். ஆமா, என்ன பிரதர், முன்னாடிலாம் நல்லா ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவர் பவுல் பேசுவீங்க. இப்ப என்ன கொரோனா சும்மாவா? ஜப்பான்லயே வந்துச்சு. ஜப்பான்ல இருந்து வந்துச்சு. ஆமா, ஒரே ரெகுலரா மட்டும் அடிச்சுட்டே போயிருப்பேன். போங்க ஆரம்பத்தில் இந்த பாஸ்டர் வந்தாரே, பாஸ்டர் பேசலாம். பாஸ்டர் பேசுறாரு. பாஸ்டர் தள்ளிடுங்க. பேசலாம். தள்ளிங்களா? நல்லா இருக்கீங்களா? சக்தி மாஸ்க் போட பாத்தீங்களா? இப்படி ஆயிட்டீங்க. வாங்க இங்க வாங்க, கிட்ட வரீங்க. வராதீங்க பாஸ்டர். தள்ளிடுங்க. என்ன வசந்த் எப்படி இருக்காரு இவரு? பாஸ்டர் என்னன்னே தெரியல. முன்னாடி எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாரு, நல்லா கண்டுபிடிப்பாரு, கை கொடுப்பாரு. வீட்டுக்கு போனா அவ்வளவு கவனிப்பாரு. இப்ப வீட்டுல இல்ல, ஆளே இல்லைன்னு சொல்லிடுறாரு. யாருமே தனிமைப்படுத்தணும், இல்லைன்னா கொரோனா வந்துடும். ரொம்ப நாளா பாத்துட்டே இருக்கேன், சர்ச்சுக்கும் வர்றது கிடையாது, எதுலையுமே அட்டன் வர்றது இல்லை. எல்லாரும் வெளியூர்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கொரோனா வந்து போச்சுன்னா என்ன பண்றது? நான் எப்படி வாழ்றது? முன்னாடி சக்திவேலர் பார்க்கும்போது கடவுளுக்கு அப்படி பயப்படுவாரு, நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும்னு. ஆனா இப்போ பைபிள் வாசிக்க மாட்டேங்குது, ஜெபிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா கொரோனா பயப்படுறாரு பாஸ்டர். நீங்க தான் ஏதாவது தீர்வு சொல்லுங்க அவருக்கு. சொல்லுங்க, அங்கே சொல்லுங்க. வாங்கல பரவாயில்ல, சொல்லுங்க பாஸ்டர். கிட்ட வாங்க, இங்க அந்த பாஸ்டர் 2 மீட்டர் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். வசந்த் வாங்கல பாஸ்டர், உண்மையிலேயே சொல்றேன், கொரோனா பயப்படுறாரு ஓகே. ஆனா கத்த பயம் சுத்தமா இல்லாம போயிருச்சு. கொரோனா பயம் தான் நிறைய. கொரோனா முக்கியம். செத்துனாக்கா எப்படி பயப்படுறது? கொரோனா பயந்துக்கிட்டு ஆண்டவே மறந்துட்டீங்களே. பரலோகம் ஒண்ணும் இல்ல, இங்க மறிச்சிடலாம். பரலோகம் ஒண்ணும் இல்ல. கொரோனா வந்து எப்படி மறிச்சு போய்தான் அப்புறம் எப்படி போனாலும். ஓகே பாரு, இன்னைக்கு கொரோனா பயம் தான் அதிகமா இருக்க தவிர ஆண்டவருடைய பயம், தெய்வனுடைய பயம் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா குறைஞ்சு போயிட்டாங்கல்ல. ஐயோ எப்படியாவது செத்து போயிடுவேன், ஏதாச்சும் நடந்துரும் அப்படின்ட்டு கொரோனா பயமே அவங்கள என்ன பண்ணிது, அந்த பயத்திலேயே மூழ்கி ஆண்டவருடைய பயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் பல நேரங்களில் இப்போ இன்வால்மெண்ட் ஆகிறது கிடையாது. ஒரு சர்ச் விஷயங்கள் சரி, ஒரு ப்ரேயர் சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சரி, இதில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த கொரோனா வந்துடுமோ, இந்த கொரோனா ஏதாவது நம்மளை பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்திலேயே மூழ்கி போயிடறாங்க தவிர ஆண்டவருடைய பயம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டே இருக்குது. அருமையாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பயம் இன்னைக்கு நிறைய சபைகளில் சரி, நிறைய பேருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய பயம் குறைந்து கொண்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் எல்லா விதத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது மற்ற காரியத்துக்கு பயப்படுறதை விட
ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள என்ன பண்ணணும், கட்டாயமாக வரணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த கொரோனா வந்துடுமோ வராதோன்னு சொல்லிட்டு இந்த பயத்திலே பைபிள் வாசிக்கிறது சரி, ப்ரேயர்லையும் சரி, எல்லா விதத்துலையும் சரி, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கு, ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்காதபடிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து போகிறோம்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த பயம் நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. சரி, இந்த உயிர் போயிடுன்னு யோசிக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பயம் நமக்குள்ளே இருக்குதா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாமல் காரியத்தை செய்கிறோம், இந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஜீவனோடு கூட நம்மளை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஐயா நல்லா ஞாபகப்படுத்துங்க ஐயா, பைபிளே தூக்க மாட்டேங்கிறார் ஐயா. நான் ஆண்டோடைய பயத்தை மறந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஐயா. இதுக்கப்புறம் உண்மையாக ஆண்டருக்காக வாழ்வேன் ஐயா. ஏன்னா ஆண்டர் ஏற்றுப்பாரு ஐயா, கட்டாயமாக ஏற்றுப்பாரு. ஒரு சின்ன தாட், ஓகேவா? ஃபியர் ஆஃப் காட். இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் 100 விசுவாசி தான் கடவுளுக்கு பயந்து நடக்கிற சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஆக்டிங் தான். இப்போ தானே கொரோனா வந்திருக்குது இல்லை, ஒரு 2 இயர்ஸாக. அதுக்கு முன்னாடி நீ செத்து போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதில்ல. என்ன சொல்லியிருக்குது? பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம செத்து போயிடுவோன்னு 2000 வருஷமாக இருக்குது, பைபிள் எழுதுனதுலேருந்து இருக்குது. ஆனால் அது குறித்த அக்கறையோ கவலையோ யாருக்குமே இல்லை. எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு. சுத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த சானிடைசர்ஸ், டிஸ்டன்ஸ் எல்லாம் ஓகே. அது உலகத்துக்காக டெம்பரவரி லைஃப். இந்த பூமியில் இன்றைக்கி இருப்போம். கள்ளக்குறிச்சி ட்ரைனிங் போகும்போது எனக்கு ஒரு 12th படித்த ஒரு பாப்பா பயங்கர ஆக்டிவாக இருக்கும், முன்னாடி நின்று ஆடிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து பல கிராமங்களில் போய் ஊழியம் செஞ்ச ஒரு சகோதரி. 10th காலையில் மதிய எக்ஸாம்னா காலையில் அட்டன் பண்ணோம், காலையில் எக்ஸாம்னா மதியம் வந்துடும் பயங்கரமாக. லாஸ்ட் இயர் 2019 நான் போகும்போது கேட்டேன், ஒரு பாப்பா ஒன்று சூப்பராக பண்ணுவாங்களே எங்கே அப்படின்னு. இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி. பயங்கர ஆச்சரியமாக என்னன்னு பார்த்தா டெங்கு ஃபீவர். நான் அதுக்கு அந்த ட்ரைனிங்கில் தான் சொன்னேன், நம்முடைய லைஃப் எக்ஸாம் மாதிரி ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போகிற மாதிரி தான் அந்த பூமி. நான் இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் போய் 10th புக்கே படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? 11வது புக்கு தானே படிப்பீங்க. அப்போ இந்த பூமியில் இருந்து வாழ்ந்து நெக்ஸ்ட்டு போகிற இடம் எங்கே? எந்த ஊர்? மெய்யூர். பையூர்லேருந்து வந்தேன் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. பையூர்னா தாயுடைய கற்பத்திலேருந்து வந்தேன். பையூர்லேருந்து வந்தேன், பொய்யூரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், மெய்யூருக்கு போவேன் ஆண்டவர் வரும்போது. ஆமா ரெடி? மியூசிக் போட்டாங்களா? குண்டு சட்டியில் சரி வாங்க ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ண. இப்படி கை வச்சுக்கோ. கை தட்டு பார்க்கலாம். சட்டியில குதிரை ஓட்டாம லக்கை நோக்கி நாம ஓடி ஜெயிக்கணும். பாவ மூட்டைய சுமந்து செல்லாம பரமனேசுவ பார்த்து ஓடணும். சொல்லுங்க. குண்டு சட்டியில குதிரை ஓட்டாம லக்கை நோக்கி நாம ஓடி ஜெயிக்கணும். பாவ மூட்டைய சுமந்து செல்லாம பரமனேசுவ பார்த்து ஓடணும். உனக்காய் வந்தார், தன் ஜீவன் தந்தார், அழைத்து செல்வார் பரலோகமே. உனக்காய் வந்தார், தன் ஜீவன் தந்தார், அழைத்து செல்வார் பரலோகமே. சொல்லுங்க. குண்டு சட்டியில குதிரை ஓட்டாம லக்கை நோக்கி நாம ஓடி ஜெயிக்கணும். பாவ மூட்டைய சுமந்து செல்லாம பரமனேசுவ பார்த்து ஓடணும். குருடர் செவிடர் முடவர்க்கெல்லாம் சுகத்தை கொடுப்பார் நம் இயேசுவே.
குருடர் செவிடர் முடவர்க்கெல்லாம் சுகத்தை கொடுப்பார் நம் இயேசுவே. குண்டு சட்டியில குதிரை ஓட்டாம லெக்கை நோக்கி நாம ஓடி ஜெயிக்கணும். பாவம் முட்டைய சுமந்து செல்லாம பரமனீசுவ பார்த்து ஓடணும். படிக்கலாம். ஓகே, ரெடி? கை வச்சு இன்னொரு பாட்டு படிச்சிடலாம். டாப்பு டக்கர் பஸ் பாட பாட கண்டுபிடிச்சு. டாப்பு டக்கர் பஸ் டாப்பு கீரை போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா. இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் வரியா வரியா. டாப்பு டக்கர் பஸ் டாப்பு கீரை போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா. இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் வரியா வரியா. ஆவியின் கனிகள் உன்னில் இருந்தால் ஆவியின் கனிகள் உன்னில் இருந்தால் ஜீவ கிரீடம் நீயும் பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க. ஆவியின் கனிகள் உன்னில் இருந்தால் ஜீவ கிரீடம் நீயும் பெற்றுக்கொள்ளலாம். டாப்பு டக்கர் பஸ் டாப்பு கீரை போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா. இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் வரியா வரியா. ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டால் ஜீவனுள்ள தேவனோடு பறந்து செல்லலாம். ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டால் ஜீவனுள்ள தேவனோடு பறந்து செல்லலாம். சொல்லுங்க. டாப்பு டக்கர் பஸ் டாப்பு கீரை போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா. இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் வரியா வரியா. இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் வரியா 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 வரியா. கட்ட பொம்மன் அப்படின்னு சொன்னோம், அப்படியே வைக்கணும். ஜப்பான் பொம்மைன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு செய்யணும். அப்படியே கட்ட பொம்மன்ல நீங்க உங்களுக்கு கட்ட பொம்மன், உங்களுக்கு ஜப்பான் பொம்மை. அமெரிக்கா பொம்மை. ஆப்பிரிக்கா. இந்தியா. நம்ம ஒரு மிலிட்ரி. கட்டபொம்மன். இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிற நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விபிஎஸோடைய மந்திரம் ஜெபம். சொல்லுங்க. திட்டமிடுதல், ஆயத்தப்படுத்துதல், பயிற்சி செய்து பார்த்தல், செய்து காட்டுதல். இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த ரைட் ஹேண்டை தூக்கோங்க. 5 சொத்தாங்க. இப்போ இங்கே 5 சொன்னோம். என்னென்ன 5? 1 பயம், பரிசுத்தம், பாரம், பாவத்தை விட்டு ஓடுதல். 5. இப்போ இந்த 5 சொல்லுங்கள். 1 ஜெபம், திட்டமிடுதல், ஆயத்தப்படுத்துதல், செய்து பார்த்தல், செய்து காட்டுதல். இப்போ மிக முக்கியமான 5 என்ன அப்படின்னா, 1 பாடல். சொல்லுங்க பார்க்கலாம். பாடல், மைக்க பிடிங்கப்பா. பாடல், கதை, மனப்பாட வசனம், குறுநாடகம், அப்புறம் விளையாட்டு. 2 முக்கியமான ஒரு காரியம் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். இந்த கண்ணு மாதிரி 1 இதை வச்சுக்கோங்க. 1 சொல்லுங்கள். 1 இது 2 என்னன்னா சுவிசேஷம் அறிவித்தல். சொல்லுங்கள். இன்னொன்று ரொம்ப சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? அர்ப்பணிப்பு. சூப்பர். நான் விட்டு போன கமிட்மெண்ட்.
இந்த கண்ணு என்னென்ன சுவிசேஷம், இந்த கண்ணு வந்து அர்ப்பணிப்பு. எல்லா நாளும் நடத்தணும் நீங்கள் அதை. எனவே இந்த 7 காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி பண்ண போகிறீங்க? எல்லாம் வட்டமாக சீக்கிரம் நல்லா கவனிங்க. பாடலை வந்து உற்சாகத்தோடு நடத்தணும். நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர் கிடையாது. இருந்து நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடும். அன்பு சிறு பிள்ளைகளே, சிறியவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடும். டாப்பு டக்கர் பஸ், அது டாப் கியர் போட்டு போகுது. டாப் கியர் போட்டு நம்ம பண்ணும்போது மேலே போயிடலாம். ரெடியா வரியா? சரி, ஹியர் வி கோ. எல்லாரும் பண்ண போறோம். ரெடியா? ஆர் யூ ரெடி? அண்ணன் பாட போற சூப்பரான பாட்டு, அழகான பாட்டு. நீங்க எல்லாம் காது பிடித்து கேட்க போறீங்க. எல்லாம் காது பிடிச்சி வச்சுக்கோங்க. சூப்பர், பக்கா. ஒரு தடவை சிரிச்சிருக்க பார்க்கலாம். நான் 1 சொல்லும் போது தான் சிரிக்கணும், 2 சொல்லும் போது அழணும், 3 சொல்லும் போது கை தட்டணும், 4 சொல்லும் போது பாட்டு பாடணும். அல்லேலூயா. 5 சொல்லும் போது சைலண்டா பிரேயர் பண்ணணும். 1 2 3 4 5. சூப்பர், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நான் பாட போகிற பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலைனாலும் நீங்கள் அப்படியே நல்லா ரெடி. இப்போ நான் சாக்லேட் போட பிடிச்சிக்கோங்க. ரெடி? 1 2 3 4 ஸ்டார்ட். பாக்கெட்டை உரிச்சிருங்க, பல்ல கடிக்காத. உரிச்சிட்டியா? பக்கத்தில் காட்டு. ஆய், பைப்பில் போடுங்க. சூப்பர். சரி கம பத நீசா. சூப்பராக பாரு, உங்கள் வாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் இப்போ விக்ஸி போட்டேன், அதனால நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடியா? ஆனால் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பவுடர் போட்டலான்னு நினைக்கிறேன். எப்படி கை வச்சுக்கோங்க. சிக் சிக் பட் பட். ஆஹா, ஓகே, சூப்பர். சிக் சிக் பட் பட். ஆஹா, நல்லா தடவு. ஓகே, ரெடி? ஹியர் வி கோ. இப்போ அந்த பாட்டு எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். நான் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடி முடிஞ்சோடனே 6ன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை பாடலாம், 4ன்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை தான் பாடலாம். அவுட்டுன்னு சொன்னால் இந்த பாட்டு வேணா வேற பாட்டு போயிடலாம். சரியா? ஹியர் வி கோ. ஆர் யூ ரெடி? சில பேர் டீப் லைட் அடக்கி வைக்கிறேன். டீப் லைட் வெளியே விடுங்க. பல்பை சிரிச்சிட்டு வாயை மூடி வைக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ரெடி? ஹியர் வி கோ. 1 2 3 4. நல்லா கேட்குறீங்களா? நான் பாட திரும்ப பாடுறீங்க. வெயில் இல்லை, செம வெயில் இல்லை, கூலா இருக்குது மனசு. சொல்லுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு. இயேசு உள்ளத்தில் வந்ததால், புதிய வாழ்வை தந்ததால், நானும் ஹோலி, ரொம்ப ரொம்ப ஜாலி, ரொம்ப ரொம்ப ஜாலி. ஹே, வெயில் இல்ல, செம வெயில் இல்ல, கூலா இருக்குது மனசு. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு. மியூசிக்கோட பாடிடுவோமா? ஐயா, உங்க டீம் அங்கேயே நில்லுங்க. ஓகே, வாங்க இப்படி பண்ணுங்க. சூப்பர். யார் செய்யல? வெயில் இல்ல, செம வெயில் இல்ல, கூலா இருக்குது மனசு. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு. வெயில் இல்ல, செம்ம வெயில் இல்ல, கூலா இருக்குது மனசு. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு. இயேசு உள்ளத்தில் வந்ததால், புதிய வாழ்வை தந்ததால். இயேசு உள்ளத்தில் வந்ததால், புதிய வாழ்வை தந்ததால். நானும் ஹோலி, ரொம்ப ரொம்ப ஜாலி, ரொம்ப ரொம்ப ஜாலியே. நானும் ஜாலி, ரொம்ப ரொம்ப ஹோலி, ரொம்ப ரொம்ப ஹோலியே. வெயில் இல்ல, செம வெயில் இல்ல, கூலா இருக்குது மனசு. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு.
பழையவை எல்லாம் ஒளிந்ததால் புதியவை என்னில் உதித்ததால், பழையவை எல்லாம் ஒளிந்ததால் புதியவை என்னில் உதித்ததால், நானும் ஹோலி ரொம்ப ரொம்ப ஜாலி ரொம்ப ரொம்ப ஜாலி, நானும் ஜாலி ரொம்ப ரொம்ப ஹோலி ரொம்ப ரொம்ப ஹோலி. வெயில் இல்ல செம வெயில் இல்ல, கூலாய் இருக்குது மனசு. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல கொக்கோ கோலா இல்ல, ஜில்லுன்னு இருக்குது எனக்கு. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பண்ண போறோம். ரெடி 1 2 3 4. சேனைகளின் கர்த்தர். எப்படி பண்ணிட்டு இப்படி சைடு அக்ராஸ் சூப்பர், பக்காவா பண்றீங்க. இப்பதான் உயிரோட தெரியுது எல்லாம் பார்த்தா. ஃபர்ஸ்ட் பார்த்தா பிரேதங்களா நிக்கிற மாதிரி தெரிஞ்சு, இப்பதான் ஒரு ஆயுள் வந்துருக்கு. ஸ்ட்ரெயிட் மிலிட்டரி ரெடி. நான் என்னென்ன சொல்றேன்னு செய்யப்படுங்க. ரன் 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 ஜம்ப் 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 ரன் ரன் ஜம்ப் ஜம்ப் கிளாப் கிளாப் ரன் ரன் ஜம்ப் ஜம்ப் கிளாப் 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 ஜம்ப் ஜம்ப் run run clap clap jump jump run 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 jump 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 run run. அவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல செஞ்சு போயிடுவாங்க, எல்லா இடத்துலையும் செய்யணும். Run, run, run. Hey, jump, jump, jump. Run, run. Jump, jump. Run, run, jump, jump. Clap, clap. Clap, clap. Clap, clap. Clap, jump. Clap, jump. Clap, jump. Jump, jump, clap. Jump, jump, clap. சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். ஓகே, அழகா பண்ணணும், உண்மையா மனசுல இருந்து பண்ணணும் இல்லையா? ரெடி. சேனைகளின் கர்த்தர். டியூனும் இந்த வாய்ஸ் எப்படி வருது அதை மாதிரி படம். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். சூப்பர், பக்கா. ஓகே, நம்ம எல்லாம் ஒரு சிறுவர் ஊழியர்கள் அப்படி தானே? எல்லாருமே ஊழியம் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் நான் சண்டே ஸ்கூலே எடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாரா இருக்கீங்களா? பிபிஎஸ் ஊழியம் பண்ணல அப்படின்னு எல்லோரும் ஊழியம் செய்கிறோம்ல. சரி, நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம், என் பாஸ்டர் என்னை அனுப்புனதுனால நான் இங்கே வந்தேன், என்னை டார்ச்சர் பண்ணதுனால, இல்லை ஒரு வேளை நான் போகல அப்படின்னா என்னை திட்டுவார், அதனால் இந்த ட்ரைனிங்க்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். இந்த சிறுவர் ஊழியம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஊழியம். இன்றைக்கி உட்காந்துட்ருக்க நம்ம எல்லாருமே பெரிய ஊழியக்காரர்கள். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த சிறுவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் சத்ருவாகிய சாத்தான் ஒரு கூட்ட சிறு பிள்ளைகளை அவன் பக்கமாக இழுத்து அவனை கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் பாவம் விசாலமாக இருக்கிறது, பாவம் செய்கிறதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சின்ன தவறு செய்வான் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிற, ஏதோ ஒரு தப்பு செஞ்சாலும் ஏதோ ஒரு தெரியாத இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவான், தப்பு செஞ்சுட்டு வருவான், இல்லை யாருன்னா சொந்த பந்தங்கள் பார்த்துட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக
ஏன் அப்படின்னா சத்ருவாகிய சாத்தான் தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு விசாலமான வழிமுறைகள் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்குறான். அப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருக்கிறதான இந்த பிள்ளைகளை சாத்தானுடைய கையிலிருந்து அவர்களை பிரித்து எடுத்து ஆண்டவருக்காக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செய்துட்டு இருக்கோம். அப்போது இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுத்த இந்த கனமான ஊழியத்தை ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒரு உயர்வான ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, உன்னதமான ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த ஊழியத்தை மேலே இன்னும் கரிசனை இருக்கணும், இன்னும் பாரம் இருக்கணும், இந்த சிறு பிள்ளைகள் மேலே இன்னும் கரிசனையோடு கூட நான் இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் பாரமும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய சிறு பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்தில் அழைக்கிறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை கருவியாக எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நல்ல கவனிங்களேன், நம்முடைய இந்திய நாட்டிலேயே நிறைய சிறு பிள்ளைகள் போதைக்கும், அடிமைகளுக்கும், குழந்தை தொழிலாளருக்கும், ஒருவேளை உணவு கூட இல்லாத தவித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க, ஒருவேளை சாப்பிட்றது கூட கடினப்படுகிற சிறு பிள்ளைகள் ஒருவேளை எங்கேயோ இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்முடைய இந்திய தேசத்திலே நிறைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப மிக அவசியம். ஏன்னா அவர்கள் மேலே கரிசனையோடு கூட அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக ஊழியம் செய்யும் போது, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்முடைய சொந்த பந்த உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பர்டிகுலராக உங்களை மட்டும் தெரிந்தெடுத்திருக்கிறது நோக்கம், உங்களை மட்டும் சிறுவர் ஊழியர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிற நோக்கம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மேலே பெஸ்ட்டாக வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், இந்த சிறு பிள்ளைகள், அழிந்து போகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது, இந்த சிறு பிள்ளைகளுக்காக எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்ற பாரம் நமக்குள்ளே அதிகமாகும் போது நிச்சயமாகவே சொல்கிறேன், ஆண்டவர் நம்மையும் நடத்துவார், நமக்காக நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஒன்று யோசிக்க போகிறோம், நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே இன்னும் இந்த சிறு பிள்ளைகள் மேலே அதிக கரிசனை, இன்னும் இந்த சிறு பிள்ளைகள் மேலே அதிக பாரம் எங்களுக்குள்ளே வேணும் ஆண்டவரை, இன்னும் நான் ஊழியத்தை சிறப்பாக செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். நம்முடைய இந்த வலது கரத்தை எடுத்து இருதயத்துக்கு நேராக வச்சுக்கலாமா? எத்தனை பேர் வைக்க போகிறீங்க? வச்சு சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த சிறுவர் ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த சுவிசேஷ ஊழியம், இந்த பாரம் ஏன் உள்ளத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக பெருகணும் ஆண்டவரை. அழிந்து போகிற சிறு பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை எப்படியாவது சொல்லணும். பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சத்ருவாகிய சாத்தான் அவனுடைய ராஜ்யத்துக்காக நிறைய பிள்ளைகளை அழைத்து போகிறான், பாவத்துக்குள்ளே, அடிமைத்தனத்துக்குள்ளே. ஆனால் அவர்களிலிருந்து பிரித்தெடுத்து அவர் ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்றதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை அம்பாசிடராக, ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அதற்கு பாத்திரவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுவிசேஷம் அறிவித்தல். ஒவ்வொரு நாளும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். ஆட்களை பயன்படுத்தியோ, கலர்ஸை பயன்படுத்தியோ, எந்த விதத்திலாகிலும் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு மாடல், சக்திங்க வாங்க, ஒயிட் பேப்பர் இருக்கா, தூக்கி காட்டுங்க. என்ன செய்ய போகிறாங்களோ அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க. ரெடிங்களா? அவரே பேச வச்சலாம். சக்தி பேசு. இப்போ நமக்கு காற்று வரும், நம்ம என்ன பண்ணுவோம், வீசுவோம். வீட்டில் இருந்தால் ஃபேன் போடுவோம், ஏசி போடுவோம், ஏதாவது பண்ணுவோம். வெளியில் போய் காற்று வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேடான பகுதிக்கு போனாக்கா நல்லா காற்று வரும் நினச்சிப்போம் இல்லையா? ஒரு மலைக்கு போவோம், சரிங்களா? ஒரு மலைக்கு போகலாமா? மலைக்கு போகலாமா? எத்தனை பேர் போகலாம்? போகலாம் சொல்கிற பேரத்தி காமிங்க. சரி, இதில் மலை செய்ய போகிறோம், சரிங்களா? நம்ம கப்பல் செய்ய ஞாபகம் இருக்குங்களா? சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா, இப்படி மடிப்போம் இல்லையா? தெரியுதா? எல்லாரும் கண்ணு இருக்கா? ஹலோ, தூக்கி காமிங்க, மடிச்சவங்க தூக்கி காமிங்க பார்ப்போம். சீக்கிரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். முடிச்சிட்டிங்களா? எதை செய்கிறவங்களானுமா? முடிஞ்சிச்சா? இந்த கார்னரையும் இந்த எட்ஜும் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? சரி, இல்லை பாதி மலை தான் இருக்கு இல்லையா? இன்னொரு மலை சேர்த்து செய்யுமா? இன்னொரு பாதியும் கொண்டு வருமா? அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதே உள் பக்கமாக மடிங்க. இப்போ மலை வந்துச்சு பாருங்க. அடேங்கப்பா, தூக்கி காமிங்க மலையை.
செஞ்சவன் தூக்காமீங்க பார்ப்போம். வெரி குட், பரவாயில்லையே, எல்லாம் கல்புற மாதிரி பிடிச்சிட்டிங்க எல்லாம். சரி, மேலே போகலாம். போகலாமா? கை வைங்க, மலையில் ஏறுங்க. ஏறுங்கப்பா. ஆக்ஷன் ஆக்ஷன் முக்கியம். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. டக் டக்கா குதிரையா ஓட்டுற. மேலே போயிட்டோம். காற்று வருதா? ஐயோ, வெயில் மண்டையை புழக்குது. சே, கொடையத்து போகணுமா? ஏன் மழை வருமாண்ணே? இல்லை, அங்கேயும் நமக்கு என்ன பண்ணல, காற்று வரல. சரி, அங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்க முடியல, காற்றும் கிடைக்கல. சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போய் பார்ப்போமா? வெளிநாடு போகிறது நமக்கு என்ன வேணும்? ஃப்ளைட்டு வேணும் இல்லையா? ஃப்ளைட்டுக்கு போகிறது பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இல்லாமல் எடுத்துட்டோம். ஃப்ளைட்டில் போகலாமா? ஃப்ளைட் செய்ய போகிறோம். ஓகேவா? அப்படியே உள்பக்கம் திரும்ப மாட்டீங்க, விட்டுக்கலையா? உள்பக்கம் மாட்டிக்கிறீங்க. அந்த கார்னர் எந்த எட்ஜுன்னு கரெக்டாக சேமாக மடிக்கணும். இந்த பாருங்கள் ஃப்ளைட்டு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆகல ஃப்ளைட்டு. போகலாமா? ரெடியா? தூக்கிங்க ஃப்ளைட் எடுத்து வயலில் வச்சுங்க. ஃப்ளைட்டை வேணாம், நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இதே ஃப்ளைட்டாக வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க. ரெடியா? போகலாமா? அப்பா, பெட்லாம் வருங்க. அப்பா இறங்கிட்டோம். அப்பா, வெளிநாட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தாக்கா ஓசமல்லே சோபா சீதாஹாத் ஹோல பாத்தியோ சோபான்றான். ஒன்றும் புரியல, என்னடா பேசுகிறான், ஒன்றும் புரியலடா. அப்போ அங்கே போய் நமக்கு கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, காற்றும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? யோசிங்க. எங்கே வச்சு யோசிப்பீங்கலாம்? சரி, நாம் திரும்பவும் கடலூருக்கே போவோம். கடலூர் போனாக்கா நம்ம பரிசு வாங்குற சர்ச் இருக்குது. அங்கே சர்ச்சுக்கு போனாக்கா ஏசப்பா இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஜாலியாக ஃபேன் நிறையா இருக்குது, காற்றுலாம் வரும். சரியா? இன்னும் கொஞ்ச நாள் ஏசிலாம் போட போகிறாங்க. ஓகேவா? அது ரெடி? திரும்ப ஃப்ளைட் செய்யலாமா? இங்கே இருக்கீங்களா? இல்லை, 1 இன்ச்சு உங்கள் விரலில் 1 இன்ச்சு கேப் வச்சுங்க. கேப் வச்சுட்டு நேராக என்ன பண்ணுங்கள்? சென்டராக கிளிக்கிறீங்க. ஃப்ளைட் மாதிரி இந்தா பாருங்கள். என்னைய மாதிரி செய்யுங்க பார்ப்போம். ஃப்ளைட், இதுதான் ஃப்ளைட். பிடிங்க. சரி, ஓகே, போகலாமா? திரும்ப என்ன பண்ணுவோம்? ஃபாரின் நம்ம கடலூர் வரோம். பெல்ட் வருங்க. கடலூர் வந்துட்டோம். நேரம் எங்கே வந்துட்டோம்? சர்ச்சுக்கு வந்துட்டோம். பிரிங்க. என்னது? ஐயோ, யார் வந்திருக்குது? வாவ், சரி கவனிங்க. இங்கே பாருங்க, ஏசப்பா இந்த உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. உங்களுக்காக எனக்காக தன்னோட 2 கைகள்லையும் 2 கால்லையும் ஆணியில் அடிக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. அவர் அப்படியே செத்து போயிடல, 3ஆம் உயிரோடு எழும்பி ஒரு லோகம் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. திரும்ப வருவாங்க. அவங்க அழைத்து செல்ல காத்திருங்க. சரிங்களா? அப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம என்ஜாய் பண்ணுற மூலியம் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாஸ்டர் வாங்க, முன்னாடி வாங்க. மிக்ஸி பார்த்துருக்கீங்களா? மிக்ஸி அரைக்கிறது பார்த்துருக்கீங்களா? சவுண்டு, மிக்ஸி அரைக்கிற சவுண்டு விடுங்க. ஓகே, இப்போ அரைக்க போகிறாங்க. சரியா? மிக்ஸியில் 3 இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இப்போது நான் சொல்ல இவங்க எப்படி 3 தான் சொல்ல எப்படி அரைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அரைக்கணும். ரெடியா? அவங்கள மாதிரியே வச்சுக்கோங்க. சரியா? ரெடி? மிக்ஸி 1 நல்லா தலையே ஆடணும். மிக்ஸி 2, மிக்ஸி 3 நல்லாவே செய்யலை, மறுபடியும் செய்வாங்க. மிக்ஸி 1 எல்லாம் செய்யுங்களேன். மிக்ஸி 1, மிக்ஸி 2, என்னடா செய்யற? மிக்ஸி 3. ஓகே, சூப்பர், போதும். இப்போ கிரைண்டர். சரியா? கிரைண்டர் 1 எப்படி வச்சுங்க. கிரைண்டர் 1 நல்லா பைய அப்படி ஆட்டு. கிரைண்டர் 2 இடுப்பு ஒரு சிலருக்கு வளைய மாட்டேங்குது.
கிரைண்டர் 3. ஓகே சூப்பர், போதும். இப்போ அம்மி அரைக்க போகிறோம் சரியா, நம்ம காலத்தில் முன்னாடி பார்த்தது அம்மி சரியா. அம்மி 1, நல்லா நல்லா அரைங்க அம்மியில். அம்மி 2, அம்மி 3, பண்ணாதவங்கள முன்னாடி பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, மிக்ஸி 1, மிக்ஸி 2, மிக்ஸி 3, கிரைண்டர் 1, கிரைண்டர் 2, கிரைண்டர் 3, அம்மி 1, அம்மி 2, அம்மி 3, மிக்ஸி 3, கிரைண்டர் 3. செல்ஃபி ஆஃப், சாரி கம்ப்யூட்டர் ஆஃப். ஓகே, அப்பப்போ பிள்ளைங்களை கொஞ்சம் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டே இருப்பாங்க. ஓகே, அண்ணன் ஒரு 7 விஷயம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. நம்ம விபிஎஸ்ல மிக முக்கியமானது பாடல், கதை, மனப்பட வசனம், குறு நாடகம், சுவிசேஷம் அறிவித்தல், அர்ப்பணிப்பு. ஓகே, அதில் பாடலை குறித்து அண்ணே சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம விபிஎஸ்ல மட்டும் இல்லை, சண்டே ஸ்கூல்லே என்ன செய்வோம், கண்டிப்பாக கதை சொல்லுவோம். அப்படி தானே? கதை நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு ஊரில் எல்லாம் ஆரம்பிக்கிறது எப்படி தான்? ஒரு ஊரில் அப்படி தான் ஆரம்பிக்கணுமா? ஆமாங்க, ஒரு அண்ணன் 12 மணிக்குன்னு சொல்லணுமா? 12 மணிக்குன்னு சொல்லணுமா? திடீர்னு தண்டோரா போடுறாங்க. இதனால சகல ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ராஜாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அதனால ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யுங்க, அரண்மனைக்கு சூப்பராக கிளம்பி வந்துருங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய, அப்படி தண்டோரா போட்டு போன உடனே ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன செய்வாங்க, முதல்ல ராஜாவை பார்க்க பண்ணல, மேக்கப் பண்ணணும்ல, எல்லாம் குளிக்கிறாங்க. ஷாம்பு அண்டா நிறையா கலக்கி, எது நிறையா கலக்கி, அண்டா நிறையா கலக்கி அப்படியே அதுக்குள்ளேயே முங்கிட்டாங்க. ஒரு அக்காலாம் முங்கி அரை மணி நேரம் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வராங்க. தம்பி, நான் ராஜாவை பார்க்க போகிறேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு. ஏக்கா என்னக்கா இது முடி தனியாக வருது, முடியெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே மூட்டை மூட்டாக வருது. இப்படி சொல்லும்போது இது யார் கதை? எஸ்தர் ஸ்டோரி. யார் ஸ்டோரி? இப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது ஸ்டார்டிங் பண்ணுறது வித்தியாசமாக புது முறையில் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஊரில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை நம்ம சொல்கிறது, அக்கா உங்களுக்கு சகேன் என் கதை சொல்ல போகிறேன். ஏக்கா தெரியுங்க, அவர் வீட்டுக்கு ஏசப்பா வருவார், ரட்சிப்பு வந்துடும், அப்படி முடிச்சிருவான். சகை கதை சொல்ல போகிறேங்கிறவன் அவன் என்ன செஞ்சிருவான், கதையை சொல்லி முடிச்சிருவான். ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம் கதையில். நம்ம கதையில் ஸ்டார்டிங் ரொம்ப முதலாவது எது முக்கியம்? ஸ்டார்டிங். எப்படி ஆரம்பிக்கக்கூடாது? ஒரு ஊரில் என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு ஊரில் என்ன செஞ்சக்கூடாது, ஆரம்பிச்சிடக்கூடாது. திடீர்னு ஆரம்பிக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஸ்டோரி என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். ரெண்டாவது என்ன முக்கியம் அப்படின்னா தீம். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். இப்போ கீழ்ப்படிதலை குறித்து சொல்ல போகிறோமா, கீழ்ப்படிதலை குறித்து கதையாக கரெக்டாக கொண்டு போகணும். சிலருக்கு தீமே புரியாது, நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறதே புரியாது. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்களேன், தீம் புரியாமல். கடவுள் ஒரு அழகான மனுஷனை படைச்சார். தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தில் என்ன செஞ்சார், ஒரு அழகான, நல்லா கவனிங்க, கதை கேட்பேன், என்ன தீம் சொன்னேன்னு கரெக்டாக சொல்லணும் சரியா, என்ன தீமில் சொல்கிறேன்ட்டு. அவருடைய சாயல் என்ன செஞ்சார், சூப்பராக ஒரு மனுஷனை படைச்சார். அந்த மனுஷனை படைச்சு ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்தில் என்ன செஞ்சார், விட்டார். அவன் என்ன செஞ்சான், ஆண்டவர் ஏசப்பா என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு அப்படியே செஞ்சான். ஒரு நாள் ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், அந்த மனுஷன்ட்ட ஆதாம்கிட்ட சொன்னார், ஒரு பெரிய கப்பல் கட்டணும்னு சொன்னார். கப்பல் கட்டினா பாருங்கள், கட்டி கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருச்சு, 40 நாள் மழை வந்துருச்சு. எத்தனை நாள் வந்துருச்சு, 40 நாள் பெரிய மழை. கரெக்டாக பார்த்தா இவன் குடும்பம் மட்டும், அந்த ஆதாம் குடும்பம் மட்டும் என்ன செஞ்சிருச்சு, காப்பாற்றப்பட்டுருச்சு. அப்படியே கப்பல் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள் கழிச்சு திடீர்னு அந்த ஆதாம் என்ன செஞ்சா, தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். ஒரு பெரிய மீன் வந்து முழுங்கிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, பெரிய மீன் வந்து முழுங்கி அப்படியே போயிடுச்சு. ஒரு 3 நாள் படாத பாட்டு பட்டான் ஆதாம். அப்புறம் வெளியில் கரையில் கக்கின உடனே அந்த ஆதாம் பிடிச்சிட்டு போய் சிறுவையில் அடிச்சிட்டாங்க. எங்கே அடிச்சிட்டாங்க, எங்கே வந்துருச்சு கதை, எங்கே வந்துருச்சு கதை. நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியாது, அப்படியே அடித்து விடுறது. எதை பற்றி சொல்கிறோம், தீம் ரொம்ப முக்கியம். நம்ம கதையில் தீம் ரொம்ப முக்கியம். எதை பற்றி சொல்ல போகிறோம், உண்மையாருங்கிறத குறித்து கரெக்டாக சொல்லுங்கள். கீழ்ப்படுதல் யாரை குறித்து சொல்ல போகிறோம், தெளிவாக என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 3வது ஐ கான்டாக்ட். என்னது ஐ கான்டாக்ட்? இப்போ ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா இப்படி பார்த்து அப்படியே சொல்லணும். இங்கேயே பார்த்து சொல்லிட்டு இருந்துச்சுங்க, இல்லை இங்கேயே பார்த்து சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் அங்கேயே பார்த்து சொல்கிறா, நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது, பார்க்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லிடுவாங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் சேட்டை பண்ணுற பையனும் நம்மளை என்ன செய்வான், ஈஸியாக
பார்ப்பான். நீங்கள் ஒரே சைடு பார்த்துட்டு இருந்தால் அங்கே சேட்டை பண்ணுறவங்க சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் 3வது விஷயம் ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 விஷயம் சொன்னேன் கதையில். என்னென்னது? ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது தீம், நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது உபகரணங்கள். ஒரு ஸ்டோரிக்கு என்னது முக்கியம்? உபகரணங்கள். என்னென்ன உபகரணம்லாம் வச்சு கதை சொல்லியிருக்கீங்க நீங்கள்? இமேஜ், பிக்சர் வச்சு என்ன செய்யலாம்? பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி கொடுக்கலாம். வேறு வேறு எப்படி கதை சொல்லலாம்? திங்ஸை வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். கதைக்குரிய பொருட்களை வச்சு. வேறு அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். கதை ஒன்றும் இல்லைனா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம். இப்போ காய் நாபில் சொல்ல போகிறோன்னா காய்கறிலாம் எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே எப்படினாலும் என்ன செய்யலாம். உபகரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கதைக்கு உபகரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, மியூசிக் மெத்தட்லேயும் சொல்லி கொடுப்பாங்க. அண்ணம்லாம் முன்னாடி சொல்லுவாங்க என்னென்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி வசதிகள் இருந்துச்சுன்னா மியூசிக்கை போட்டு விட்டு ஒரு அடர்ந்த காடு அப்படி சொல்லும்போது மியூசிக் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் உபகரணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கதையில். அப்புறம் நம்முடைய குரல்களில் ஏற்றத்தாழ்வு. குரல்களில் ஏற்றத்தாழ்வு. இப்போது ஒரு ராஜா அப்படின்னா எப்படி பேசணும்? கம்பீரமாக பேசணும். யாரெங்கே இங்கே வாருங்கள், இவனை அழைத்து செல்லுங்கள். இதான் ராஜா குரல். சில பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி தான், யாரெங்கே இங்கே வாருங்கள், இவனை இழுத்து செல்லுங்கள் அப்படி என்ன செய்யணும்? கம்பீரத்தோட சொல்லணும் ராஜா குரல்னா. சிலர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ராஜா குரலுக்கும் வித்தியாசம் தெரியாது, கோலியாத் குரலுக்கும். தாவீது இங்கே வா, உன்னை பித்து எறிகிறேன். காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறது அங்கே போய். குரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கதையில். குரல் ரொம்ப ரொம்ப ஏற்றத்தாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் முகப்பாவனை. அப்படியே நம்ம சொல்லும் போதே பிள்ளைங்க அப்படியே கவனிக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? ஆக்சிடெண்ட். ஒருத்தர் ஓடி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை என்கிட்ட சொல்கிறார். என்னாச்சு? அங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல ஊந்து இருந்தாரியா. ரத்தமா ஊத்தி நின்னுதியா. ரத்தத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. நல்லா இருந்துச்சா? நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பால சிரிப்பு தாங்க முடியல. எதனா பண்ணலான்னு பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்லையா. இது என்னது? ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குது. அது எப்படி சொல்றாரு? ஆமாம், ஏசுபாவை சீரியல் அடிச்சாங்க தெரியுமா? அப்படியே அடித்து அப்படியே இழுத்துட்டு போனாங்க. இப்படி சிரிச்சிட்டே சொன்னால் லூஸு, நம்மளை என்னவோ நினச்சிடுவாங்க. அந்த கதை சொல்லும்போது அந்த டைம், அந்த சுச்சுவேஷனில் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். இப்போ பாருங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் எப்படி சொல்கிறாருன்னு. என்னாச்சு? என்னாச்சு? ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஐயா. ஆக்சிடென்ட்டா? அவங்க கீழே வந்து ஐயோ ஐயோ, இந்த கையெல்லாம் உடைஞ்சு ரத்தமா போதையா. பார்க்கவே முடியலையா. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஐயா. என்ன பண்றது ஒன்றும் பண்ணலையா. எப்படி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவளை ஏற்றி அனுப்பிச்சு விட்டோன்ட்டுயா. எப்படி சொல்கிறாரு? நம்ம சொல்ல போகிற விஷயத்த எமோஷனோட, அந்த முகப்பாவனையோட நல்லபடியாக என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லணும். கதையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆட்களை பயன்படுத்தி கதை சொல்லலாம். யாரை பயன்படுத்தி? ஆட்களை பயன்படுத்தி. இப்போ நான் சும்மா சொல்கிறேன். ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் இருந்தார், தோட்டத்தில் வேலை பார்க்குறவர். சரியா? அவர் ஒரு 3 மரங்களை தோட்டத்தில் நட்டு வச்சார். இது நான் தான் பேசுகிறேன், அவங்க யாரும் பேசலை. 3 மரங்கள் நட்டு வச்சார். அந்த 3 மரங்களுக்கும் இவர் என்ன செய்கிறாருன்னா, சுற்றி வேலி அடைச்சு உரம் போடுறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எப்படியாவது இந்த மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறாரு. எல்லாம் செஞ்சுட்டு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்குறாரு, 2 மரம் என்ன செஞ்சிருச்சு? ஓரளவு வளர்ந்துருச்சு. ஓரளவு என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்துருச்சு. ஆனால் 3வது ஒரு மரம் வச்சார்ல, அந்த மரம் என்ன செய்யலை? வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடி தண்ணி பாய்ச்சுறாரு, உரம் போடுறாரு, எல்லாம் செய்கிறாரு. இந்த 2 மரம் நல்லா பெருசாக என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்து கிளைகள்லாம் விட்டு காயெல்லாம் காய்ச்சி கனிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த மரம் அப்படியே தான் இருக்குது. இது வளரவே இல்லை, கனியே கொடுக்கல. உடனே எஜமான் வந்தார், தோட்டத்தில் எஜமான் வந்தார். இங்கே பாருப்பா, இதை வெட்டி தூரஞ்சு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படி சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், இந்த 1 வருஷம் பொறுத்துக்குங்க, அதை நான் மறுபடியும் எப்படியாவது சுத்தம் பண்ணி அதுக்கு உரமெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சுறேன்,
இந்த வருஷம் கனி கொடுக்கலாம் பார்க்கலாம் அப்படி சொன்ன உடனே மறுபடியும் என்ன செய்கிறாரு, அவர் டெக்யூஸ் கேட்டு மறுபடியும் அதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு உரம் போட முடியுமோ தண்ணி பாய்ச்ச முடியுமோ எல்லாம் செய்கிறாரு. பார்த்தா மறு வருஷம் என்ன செஞ்சிருச்சு, சூப்பராக வளர்ந்து கனிகள் என்ன செஞ்சிருச்சு, வருதுருச்சு. இப்படி ஆட்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நம்ம போதுனே ஆட்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நம்ம ஸ்டோரி என்ன செய்யலாம், பிள்ளைங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் இடையில அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா தானியல்னே எப்படி ஜெபம் பண்ணாங்க, நீ ஜெபம் பண்ணுறியா தம்பி தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணுவியா அப்படி என்ன செய்யணும், இடையில ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா இடையில அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட அப்படி கேட்கணும், கேட்க அவங்க நம்மளும் ஜெபம் பண்ணலாம், நானும் ஜெபம் பண்ணுவேனே, நானும் இப்படி செய்வேனே, நீ கீழ்படுறியா, நீ கெட்ட வார்த்தை பேசுறியா, அப்படி இடையில என்ன செய்யணும், அந்த வார்த்தைகள் அப்ளிகேஷனை கேட்கும்போது பிள்ளைங்க ஸ்டோரி இன்னும் அதிகமாக கவனிப்பாங்க. லாஸ்ட்டாக கமிட்மெண்ட், அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு என்ன காரியத்துக்காக அதை சொல்கிறீங்களோ பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்க வச்சு என்ன செஞ்சுருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஒன் தெரிஞ்சதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்படி கை வச்சுக்கோங்க. இஞ்சி இஞ்சி சாச்சா, தெரியும் நீ செய். இஞ்சி 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 சாச்சா, கொஞ்சி கொஞ்சி சாச்சா, இஞ்சி சா கொஞ்சி சா, இஞ்சி கொஞ்சி சா. கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டாயிடா. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இஞ்சி இஞ்சி சாச்சா, இஞ்சி சா கொஞ்சி சா, இஞ்சி கொஞ்சி சா சா. ஓகே, இப்போ நான் இப்படிலாம் சொல்கிறேன்னா அப்படிலாம் பண்ண போகிறேங்க. இஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்டி. ஓகே, இஞ்சி 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 சா சா, கொஞ்சி கொஞ்சி சா சா, இஞ்சி சா கொஞ்சி சா, இஞ்சி கொஞ்சி சா சா, இஞ்சி இஞ்சி சா சா, கொஞ்சி கொஞ்சி சா சா, இஞ்சி சா கொஞ்சி சா, இஞ்சி கொஞ்சி. சூப்பர், நல்லா பண்ணுங்க. அப்படி ரெண்டு பேரை நின்றுக்கோ. ரெண்டு பேரா போன வருஷம் சொல்லிக் கொடுத்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஹலோ கவனிங்க. ஃபஸ்ட்டு லம்சம் சம், ஏ லம்சம் சம், ஏ லம்சம் சம், ஏ லம்சம் சம், குலி குலி குலி. சொரியக்கூடாது, பேன் பார்க்கக்கூடாது. குலி குலி குலி, மேலே முடியல படாமே கை இப்படி குலி குலி குலி, மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். குலி 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 குலி, ஹேயா ஏ ஹேயா, லம்சம் சம் லம்சம் சம். அவ்வளோதான், அழகாக பண்ண போகிறோம். லம்சம் சம் லம்சம் சம், குலி குலி குலி, குலி குலி குலி, ஏயா ஏயா, லம்சம் சம். ஓகே, இப்போ வடையை கையில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் புளிங்க, கடையில் வாங்கினது புளிங்க, பொழுகிறது தடையில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ அண்ணே நான் சொல்ல செய்கிறீங்கண்ணே. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரைட் ஹேண்டில் மாவை கலக் 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 சொல்லுங்கள். மறுபடியும் கலக் 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 இந்த கையில். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா, ஆஹா நான் சொல்லுவேன், டப் டப் டப், டிப் டிப் டிப். அதுக்கப்புறம் ஸ்வாயிங் ஸ்வாயிங் புஷ். ஹே, அவ்வளோதான். இப்படி செய்கிறீங்க. ஓகே, படம் வந்துருச்சா? ஃபஸ்ட்லேருந்து போகலாம். ரெடி, ஒன். கலக் கலக் கலக், ஏ கலக் கலக் கலக், ஏ கலக்கு கலக்கு கலக்கு, ஏ கலக்கு கலக்கு கலக்கு. அதுக்கப்புறம் டப்பு டப்பு டப்பு, ஏ டிப்பி டிப்பி டிப்பு. ஓ ஸ்வாயிங் 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 உஸ்ஸு. ஏ சூப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் முறுக்கு எடுத்துக்கலாமா கையில்? முறுக்கு 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 சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி கடிப்பீங்க முறுக்கு? அப்படி வச்சு அப்படி சுவைச்சு சாப்பிடுவீங்க, அப்படி தானே கடிப்பீங்களா? ஆ, நறுக்குன்னு கடிப்புமா? ஓகே, ரெடி. நான் சொல்லுங்கள். ஆ, சிக்கன் எப்படி கடிப்பீங்க? பீஸ். ஏன்னா சாப்பிடவே மாட்டான் போல பாவம்.
ஐஸ் எப்படி சாப்பிடுவீங்க? மிட்டாய், ஊறுகாய், அப்பளம், பாயாசம், இலைய வச்சா. ஓகே, ரெடி, செய்யலாம். சரியா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் சொல்ல சொல்ல முறுக்க கடி அங்க போதோ. ஓகே, ரெடி, கேக்குதா? முறுக்க கடி, கூல் ட்ரிங்க்ஸ் குடி, பைபிள படி, இயேசுவை புடி. எல்லாமா ரெடி? ஃபேன் நான் சுத்தணும், காரு நான் ஓட்டணும், பைபிள படிக்கணும், இயேசு புள்ள நான் ஜெபிக்கணும். நீ நானும் ஒண்ணு, இயேசு எனக்கு கண்ணு. நீ நானும் ஒண்ணு, இயேசு எனக்கு கண்ணு. சாத்தானே நீ எனக்கு பண்ணு. உன்னைய துண்ணு போடுவ மென்னு, உன்னைய துண்ணு போடுவ மென்னு. இடத்துக்குள்ள வாலி, இயேசுனாக்கா ஜாலி. இடத்துக்குள்ள வாலி, இயேசுனாக்கா ஜாலி. கும்தலக்கடி கும்மாவா, இயேசு நாசுமாவா. கும்தலக்கடி கும்மாவா, இயேசு நாசுமாவா. யாரும் கண்ணு திறந்திருக்கக்கூடாது. கையை ரெண்டு இருதயத்தில் வைத்து ஆண்டு விடத்தில் சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, forgive me Lord. நான் ஒரு பாடல் பாடும்போது என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. எல்லா கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்படி ஊழியத்தை செய்யாமல் ஏமாற்றின நாட்கள் ஏராளம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்ந்த நாட்கள் ஏராளம். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா. சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னுடைய இதய கழிவுகளை அகற்றி விடுங்க ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி உதவி செய்ய. கண்கள் மூடி இருக்கட்டும். என் இதய கழிவுகளை அகற்ற வேண்டுமே, என் இதய கழிவுகளை அகற்ற வேண்டுமே. என் இதய வீட்டினிலே தங்க வேண்டுமே, என் இதய வீட்டினிலே தங்க வேண்டுமே. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா வாழ்வு இல்லப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா வாழ்வு இல்லப்பா. குட்டி சில கண்ணை முடிச்சோம். Yes, Lord. கல்வாரியில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீங்களே, கல்வாரியில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீங்களே. கண்ணீரோடு வருகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கண்ணீரோடு வருகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா. சேர்ந்து சொல்லுவீங்களா? மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா. என்னை வெறுத்துக்காதீங்கப்பா,
எனக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே, எனக்கு மன்னிச்சிடுங்க, இப்போ அதில் வெறுத்துடாதீங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? கலங்கி நின்ற நேரமெல்லாம் காத்து கொண்டீங்களே, கலங்கி நின்ற நேரமெல்லாம் காத்து கொண்டீங்களே, கலங்காதே என்று சொல்லி அணைத்து கொண்டீங்களே, என்னை கலங்காதே என்று சொல்லி அணைத்து கொண்டீங்களே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, மறந்துடாதீங்க, நீங்க வெறுத்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, வெறுத்துடாதீங்க, நீங்க வெறுத்துட்டீங்கன்னா வாழ்வே இல்லப்பா. ஆண்டவர் நல்லவர், அவரை போல உலகத்தில் உங்களை நேசிக்க ஒருவரும் கிடையாது.